சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனோஜ், 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 ஏய் மனோஜ், மனோஜ் எங்க இருக்க? என்ன நீ வீட்டுக்குள்ள வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, மனோஜ் எங்க இருக்க? மாமா என்ன? மாமா, உங்க பையன் எங்க? ஏமா என்னாச்சு? முதல்ல அவனை வர சொல்லுங்க மாமா. அவன் எதுக்கு வரணும்? அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணானா? கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக இருந்த ஒரு அப்பாவி தொழிலாளி மேல அநியாயமா காரை ஏத்தி அவரோட காலை உடைச்சிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வாடான்னு கூப்பிட்டா அதெல்லாம் முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு திமிரா பேசுறான். அந்த மனுஷனோட உழைப்ப நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு. அவர் வேலைக்கு போனாதான் அந்த வீட்டுல 3 வேளைக்கு சாப்பிட முடியும். அவருக்கு குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? ஆதரவு இல்லாத குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதால உங்க பையனுக்கு என்ன கிடைச்சிட போகுது? என் பையன் மேல வீண் பழி போடுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எது? நான் வீண் பழி போடுறேனா? ஆமா, அதுக்கு எனக்கு அவசியமே இல்ல. அவசியம் இருக்கு. நான் கஷ்டப்படுறத நீ பார்த்து ரசிக்கணும். உன் குடும்பத்துல உன்னை விட யாரும் மேல இருந்துட கூடாது. என்ன? அப்படி இருந்தா அவங்கள கீழே கொண்டு வரதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்கேன். துணிக்கடல ஆரம்பிச்சு கோவில்ல முளைப்பாரிய தூக்குற வரைக்கும் என்ன தலைகுனிய வைக்க என்னென்ன பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன? உங்க அம்மா பேச்சு கேட்டு அடங்குவேன்னு பார்த்தா இப்ப என் பையன் வாழ்க்கையிலயும் விளையாட பாக்குறியா? அடுத்தவங்க எமோஷன்ஸோட விளையாடுறவன் நான் இல்ல. அது உங்க பையனுக்கு தான் கை வந்த கலை. குடிபோதையில காரை ஓட்டி ஒருத்தரோட காலை உடைச்சிட்டு அவர் எப்படி போனா எனக்கு என்னன்னு போயிருக்கான். ஆக்சிடென்ட் ஆனவரோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுன்னு கேட்டா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல வெளியே வர சொல்லுங்க அவனை. ஏய், சும்மா சும்மா கத்தாத. என்ன சொன்ன? என் பையன் குடிச்சிட்டு கார் ஓட்டுனானா? எங்க வீட்ல எவ்வளவு கார் இருக்கு, எத்தனை டிரைவர் இருக்காங்கன்னு தெரியுமா? முதல்ல என் பையனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. என்கிட்ட பம்பு எடுக்கணும்னு கதை கட்டிட்டு பாரு. ஐயோ, இங்க பாருங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. மனோஜ் ரொம்ப தப்பா இருக்கான். அவனுக்கு மனுஷங்கள மதிக்கவே தெரியல. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாங்கிற மெதப்புல இருக்கான். கையல், என் பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. என் பையன் மேல வீண் பழி போடாத. தேவையே இல்ல. எல்லாமே தீவிரமா விசாரிச்சுட்டு தான் வரேன். இன்னும் சொல்லணும்னா நடந்த ஆக்சிடென்ட்டை என் தம்பி நேர்ல பாத்திருக்கான். அடிபட்டு கிடந்த மனுஷனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வாடான்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு வேற வேலை இல்லையான்னு என்னென்னமோ பேசிட்டு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். இனிமேலாவது உங்க பையனை பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த நல்லவ டிராமா எல்லாம் என்கிட்ட வேண்டாம். டிராமா பண்ண வரல. உங்க பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் வந்திருக்கேன். வேண்டாம் கையல், இதனால சொசைட்டில என் இமேஜ் ஃபால் ஆகும். அது உங்க பையன் கார் எடுத்து ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நிறுத்து. நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன். ஆனா நீ தேவையில்லாம எனக்கு ப்ளீஸ் ராஜி, அமைதியா இரு. பிரணவி, மனோஜ் எங்க? டாடி மேல இருக்கா. மனோஜ், டேய் மனோஜ். மனோஜ் கீழே வா. மனோஜ். இதோ வரப்பா. மனோஜ், ஏய் நீ ஏய் நீ என்ன பண்ற? விட்டு விட்டு வெளிய போ, வெளிய போ. ஏய், போய் இருங்கப்பா, இவளுக்கு என்ன வேலை? மனோஜ், குடிச்சிருக்கியா? உன்கிட்ட தான் கேக்குறேன், குடிச்சிருக்கியா? மா அது வந்துமா. டேய் மனோஜ், உன்னதான் கேக்குறாங்க. சொல்லு, குடிச்சிருக்கியா? மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ரஞ்சித்தோட பர்த்டே. அவன் கம்பல் பண்ணான்னு தான் லைட்டா